ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, ராத்திரி சோனு ட்ரெயின்ல வாஷ்ரூம் போகிறதுக்கு எந்திரிக்கிறான். அவனுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது. ஜோரா காத்து வேற வீசுது. அதுக்கப்புறம் யாரோ அழற சத்தம் கேக்குது. அவன் பக்கமா ஒரு பேய் வேற நடந்து போகுது அவன் பாக்குறான். அட, நான் ஏறி வெறும் 2 மணி நேரம் தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள என்னடா நிலைமை இப்படி மாறி இருக்கு. சரி, எப்படியோ நான் ரீச் ஆகிறதுக்கு கண்டிப்பா நிறைய நேரம் ஆகும். சரி, எப்படியோ நான் போய் வாஷ்ரூம் போயிட்டு வந்து நிம்மதியா படுத்து தூங்குறேன். சோனு அவங்க உட்கார்ந்திருந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு கொஞ்சம் முன்னாடி போய் பாக்குறான். அங்க ஒரு 4-5 பேரு ஏதோ கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. அட என்னப்பா, நம்ம இந்த விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். ஒருவேளை இந்த கேம் நமக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா? அட பயந்தாங்கோலி, போ சீக்கிரமா விளையாடு. ஒரு உருண்டைய உருவாக்கி அதை இந்த பேப்பருக்கு நடுவுல எடுத்துட்டு வந்து வச்சிரு. அட என்னப்பா, நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, என்ன கேம் இது? எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. அட, இது ரொம்பவே பயங்கரமான விளையாட்டு. இதுல சாவ பத்தின பயமும் இருக்கு, தெரியுமா? அப்படின்னா சாவு விளையாட்டா? அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. இதெல்லாம் சும்மா மனுஷங்க உருவாக்கின எண்ணங்கள் தான். அட, என்னாலலாம் விளையாட முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப சாகிறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்ல. அட பிங்கு, நீ விளையாடலனா அப்ப நாங்க 3 பேர் மட்டும் எப்படி விளையாடுறது? அப்புறம் நாங்க இந்த கேமை விளையாடவே முடியாம போயிடும். அதனாலதான் நீ விளையாடியே ஆகணும். இதுல என்னப்பா இருக்கு? அது மட்டும் இல்லாம நீங்க பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது. எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்ல. நான் இந்த விளையாட்டுல கலந்துக்கலாமா? இதையும் ஒரு கை பாக்குறேன். அவன் கொஞ்சம் இடம் கொடுக்கறான். அதுக்கப்புறம் சோனு கூட அங்க உட்கார்ந்து அவங்க 4 பேரு கூடவும் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறான். இந்த பேஜ்ல ஒரு பென்சிலை வச்சு நான் இந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டிருக்கேன். இதுக்குள்ள சோனு நீதான் மெழுகுவர்த்தி ஏத்தி வைக்கணும், புரியுதா? சரி, நான் பண்றேன். சரி, இப்ப எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மெழுகுவர்த்தியை பார்த்து சொல்லுங்க, என்னால உன்னை உணர முடியுது அப்படின்னு. எனக்கு நல்லாவே தெரியும் நீ இங்கதான் இருக்கன்னு. நீ இருக்கன்னு எங்களுக்கும் அடையாளம் காட்டு. அட, என்ன முட்டாள்தனம் இது! என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? அட, சும்மா சிரிச்சிட்டு இருக்காதப்பா. நாங்க என்ன சொல்றோமோ நீ முதல்ல அதை பண்ணு, சரியா? கான்சென்ட்ரேஷனோட சேர்த்து உனக்கு இப்போ நம்பிக்கையும் அதிகமாகும் பாரேன். அப்படியா? அவங்க நடுவுல ஒரு கேண்டில எரிய வச்சு கைய புடிச்சுக்கிட்டு அவங்க ஏதோ மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கருப்பா ஒரு புகை வர ஆரம்பிக்குது. எரிஞ்சிட்டு இருந்த கேண்டிலோட கலர் கூட மாறுது. அங்க பாருப்பா, நெருப்போட கலரே மாறிக்கிட்டு இருக்கு. அட, உங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். பேய் வந்தா கலர் மாறுமா என்ன? இங்க பாருங்க, நம்ம இப்படியெல்லாம் சொன்னா இவருக்கு நம்பிக்கை வராது. இவருக்கு நம்பிக்கை வர மாதிரி நம்ம ஏதாவது பெருசா பண்ணலாம். அப்படி பண்ணாதான் இவருக்கு நம்பிக்கை வரும். இந்த வாட்டி அக்கு கேண்டில் பத்த வைக்காம மறுபடியும் அவங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு கைய பிடிச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி, நான் இப்ப சொன்னதை அப்படியே திரும்ப சொல்லுங்க. நீ இங்கதான் இருக்கன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ இங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டு. அதே லைன்ஸ மறுபடியும் சொன்னதால அந்த கேண்டில் சடனா எரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. யார் இங்க இருக்கிறது? உங்கள யார் இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது? அந்த மாதிரியெல்லாம் நாங்க ஒன்னும் சத்தம் போடல. நீங்க கேட்டது அந்த ஆத்மாவோட சத்தம் தான். நாம கூப்பிட்டதால அது வந்திருக்கு. இப்பயாவது உனக்கு நம்பிக்கை வந்ததா? இல்ல நீ இப்பவும் சிரிக்க போறியா? எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள யாரோ தான் மெழுகுவர்த்தி அணைச்சிருக்கீங்க. நான் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தப்போ கண்டிப்பா அந்த சத்தத்தை பிங்கு தான் போட்டிருப்பான்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அட கடவுளே, நீ பயந்துட்டேன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது, சரியா? ஆனா நீ எதை ஒத்துக்கவே மாட்டேங்கிற. அப்புறம் எல்லாரும் அதை கேட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி, போய் உங்க வேலையை பாருங்க. நான் இப்ப தூங்குறதுக்கு போறேன். நீங்க சும்மா விளையாடிக்கிட்டே இருக்காதீங்க. சோனு ரொம்பவே பயந்துருப்பான். ஆனாலும் சீட் மேல படுத்து எப்படியாவது தூங்கிடணும்னு நினைக்கிறான். அப்ப கண் திறந்து பார்க்கும் போது அவன் முன்னாடி ஒரு பேய் உக்காந்து இருக்கும். யாருங்க? அந்த சத்தம் கேட்ட உடனே அவன் இன்னுமே பயந்து போய் கண்ணை கெட்டியா மூடி தூங்க ஆரம்பிக்கிறான். கண்ணை திறந்து பாக்குறான். அவன் இறங்க வேண்டிய டோர்டோன் ஸ்டேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் இறங்கி போய் அவங்க அண்ணா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அட, நீங்களே சொல்லுங்க, இதுல ஏதாவது உண்மை இருக்கா? நாம அதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கும் அந்த மாதிரி ஒரு விளையாட்டு தெரியும். நான் இது வரைக்கும் முயற்சி பண்ணதில்ல. சரி வா, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஆனா நாம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு இடத்துல அதை ட்ரை பண்ணி பார்க்கணும், சரியா? அதுக்கப்புறம் ராத்திரி ஆனதும் அவங்க அண்ணா சொன்ன மாதிரி ஒரு கேண்டில் எடுத்துட்டு போய் மிரர் முன்னாடி நின்னு அவங்க அண்ணா சொன்ன மாதிரி சொல்றான். எனக்கு தெரியும் உன்னோட சாவு எப்படி நடந்திருக்குன்னு.
வா வந்து உனக்கு நடந்த முழு கதையையும் நீ என்கிட்ட சொல்லு. ஓ மாசீரோ, உன் சாபு பயங்கரமான முறையில தான் நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உன்னை கூப்பிடுறேன். வா வந்து எனக்கு எதிரில நில்லு. அப்ப அந்த கண்ணாடியில அவன் எரிஞ்சு போன ஒரு பேய பாக்குறான். ஆனா அவன் அத பார்த்து பயந்து போறான். ஆனாலும் ரிச்சுவலை கம்ப்ளீட் பண்ணணும்னு யோசிக்கிறான். வா வந்து எனக்கு எதிரில நில்லு. நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு இப்ப நீ உணரவை. அப்ப அந்த ஓமாஷூரு பேய் கண்ணாடியில இருந்தே ஊதி அந்த கேண்டல அமைச்சிடுது. அதுக்கப்புறம் பாத்ரூம் லைட்ஸ் கூட ஆஃப் ஆகுது. அட என்ன என்ன இது? இங்க இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஓமோஷிரோ, நீதான் இப்ப இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீதான் இத பண்றியா? ஹோமாஷீரு பேய் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இருந்த பாத் டப்ல தண்ணி ஃபில் ஆயிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பாத் டப்ல தண்ணி நிறைஞ்சிடும். அப்பதான் அவனுக்கு தோணுது யாரோ உள்ள குளிக்கிறாங்க அப்படின்னு. பாத்டப்ல இருக்கிறது யாரு? ஓமோஷிரோ, நீதான் உள்ள இருக்கியா? அதுக்கப்புறம் அவன் யாரு என்ன ஏதுன்னு எட்டி பாக்குறான். அப்ப அவன் அந்த பாத் டப்குள்ள விழுந்துடுறான். விழுந்த உடனே அவனுக்கு ஃபீல் ஆகுது அவன் யார் மேலே உட்கார்ந்துருக்க மாதிரி. ஓமோஷிரோ, நீதான் எனக்கு நல்லாவே தெரியும். இது நீதானே? வந்து என்கிட்ட பேசு. நீ வந்து என்கிட்ட சொல்லு. என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. வெளிய வந்து அவங்க அண்ணா பேசுறாரு. உள்ள ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஆமா ஒன்னும் இல்ல. அப்புறம் மிச்சம் இருக்க அந்த ரிச்சுவல்ஸ் செஞ்சு முடிக்கிறதுக்காக அவங்க அண்ணா பழைய அல்மாரிக்குள்ள மேட்சஸ் எடுத்துட்டு போறாரு. இப்ப நான் உள்ள போய் இந்த கபோர்டோட கதவை நான் சாத்திக்கிறேன். யாராவது இருக்கீங்களா இங்க? எனக்கு நல்லாவே தெரியும் நீ இருட்டு உலகத்துல இருந்து வந்திருக்க. நீ இங்க தான் இருக்கியா? அப்ப அவர் பின்னாடி யாரோ அழற சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் அவ மேல யாரோ கை வைக்கிறாங்க. அத பார்த்து அவரு பயந்து போறாரு. ஆனாலும் தைரியமா இப்படின்னு கேக்குறாரு. நீ நீ இந்த உலகத்துல எப்போல இருந்து இருக்க? நான் பல வருஷமா இதே உலகத்துல தான் இருக்கேன். நான் மனுஷங்களோட உலகத்துக்கு வரத்துக்கு ரொம்பவே ஆசைப்படுறேன். நீ என்னையும் உன் கூட இந்த கபோர்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போறியா? ஆ அப்ப வீட்ல இருக்க எல்லா பொருளும் கீழே விழுந்து ஓடியது. சில பொருள் அப்படியே காத்துல பறக்குது. யாரோ சிரிக்கிற சத்தம் கேக்குது. ஆனா சோனு அந்த ஓமாஷிரி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. அது உனக்கு அப்படி என்னதான் ஆச்சு? நீ எப்படி இறந்து போன? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் குளிக்கலாம் அப்படின்னு பாத்ரூம்குள்ள வந்தேன். நான் இந்த பாத்ரூம்குள்ள வரும்போது என் கால் வழுக்கி விட்டுருச்சு. அப்புறம் நான் கீழே விழுந்து தலையில அடிபட்டு நான் இறந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ஆத்மா இந்த கண்ணாடிக்குள்ளேயே கைதாயிருச்சு. யாராவது மெழுகுவர்த்தி எடுத்துட்டு வந்து இந்த கண்ணாடி வழியா என்ன கூப்பிட்டாங்கன்னா அப்போ நான் வந்துருவேன். அப்போ அப்போ உனக்கு உனக்கு இப்போ என்ன வேணும்? இனிமே நான் மனுஷங்களோட உலகத்துல தான் வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா ஆனா அது எப்படி? நீதான் ஒரு ஆத்மாவாச்சே. அதனால தான் நான் இப்ப உன்னோட உடம்புக்குள்ள வந்துடுறேன். இத்தனை நாளா ரொம்ப பேர் இந்த விளையாட்டை விளையாடி இருக்காங்க. ஆனா அவங்களா இந்த விளையாட்டை நடுவுலயே நிறுத்திடுவாங்க. ஆனா நீ தான் இப்ப இத முழுசா பண்ணிருக்க. அதனாலதான் இப்போ உன்னோட ஆத்மாவை நான் இந்த கண்ணாடியில கைது பண்ணி உன்னோட உடம்புக்குள்ள நான் வந்து வெளியவே இருந்துருவேன். அது கேட்டதோ சோனுக்கு இன்னொவே பயம் ஜாஸ்தி ஆயிடுது. என்ன பண்றதுன்னு அவனுக்கு புரியல. அவன் கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அலமாரியில எப்படியாவது ரிச்சுவல் கம்ப்ளீட் பண்ணோன்னு யோசிக்கிறாரு. ஆனா தம்பி கத்துறத கேட்ட உடனே அவரு அங்கிருந்து சீக்கிரம் மேட்சஸ் ஆன் பண்ணி வந்துடுறாரு. வெளியே வந்து அவரு தம்பி கிட்ட போறாரு. அதே நேரத்துல ஒரு பேய் பாத் டப்குள்ள அவனை முக்கிக்கிட்டு இருக்கும். ரொம்பவே தண்ணி இருந்ததால அவனால மூச்சு விட முடியல. சோனு ரொம்பவே துடிக்க ஆரம்பிக்கிறான். அவனால மூச்சு விட முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படியாவது தப்பிக்கணும்னு ட்ரை பண்றான். விட்டுரு, என்ன விட்டுரு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. முடியாது. இத்தனை வருஷம் கழிச்சு விடுதலை ஆகிறதுக்கு எனக்கு இப்பதான் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் உன்னை கண்டிப்பா கொல்லதான் போறேன். அதுக்கப்புறம் நான் என்னோட உலகத்துல இருந்து முக்தி அடைஞ்சு போக போறேன். வந்து காப்பாத்துங்கண்ணா, அண்ணா காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. இனிமே நான் இந்த விளையாட்டை விளையாடவே மாட்டேன். காப்பாத்துங்க.
அவங்க அண்ணா அந்த கதவை திறக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்றாரு, ஆனா முடியாது. சோனு, என்னால இந்த கதவை திறக்கவே முடியல. இரு, நான் இந்த கதவை உடைக்க முயற்சி பண்றேன். நீ தண்ணிக்குள்ள உன் தலைய மட்டும் போகாம பாத்துக்கோ. என்ன ஆனாலும் சரி, நீ உன் தலைய மட்டும் தண்ணிக்குள்ள விட்டுறாத. அப்ப அந்த ஓமாஷிரு பேய் அங்க இருக்க எல்லா டேப்ஸ் ஓபன் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தண்ணி வெளியே போக விடாம பாத்துக்கிறான். பாத்ரூம் ஃபுல்லா தண்ணி ரொம்ப ஆரம்பிக்குது. ஐயோ கடவுளே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. இன்னைக்கு தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இனிமே நான் எந்த ஒரு சக்தியையும் கிண்டல் பண்ணவே மாட்டேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது கடவுளே? ஐயோ, இந்த தண்ணி வேற அதிகமாகிட்டே இருக்கே. தண்ணி அதிகமாக அதிகமாக ஹோமஷீரோட சக்தியும் அதிகமாகிட்டே இருக்குமே. சோனு, தயவு செஞ்சு சீக்கிரமா வெளியே வரதுக்கு நீ ஏதாவது பண்ணு. அந்த ஹோமஷீரோட சக்தி பாத் டப்ல மட்டும்தான் ரொம்ப அதிகமா இருக்குமா. அதுக்குள்ள கதை உடைக்க நான் எப்படியாவது முயற்சி பண்றேன். அப்படியா? என்ன எதுக்கு நீங்க 2 பேரும் பிளான் பண்றீங்களா? உனக்கு இவ்ளோ தைரியமா? இப்பவே உனக்கு இருக்கு, இரு. ஓமாஷிரு கதவை திறந்து அவங்க அண்ணாவோட கழுத்தை பிடிச்சு மேல தூக்கி அவனை தூக்கி தூரமா விசிறி போட்டுடுறாரு. அவங்க அண்ணா கீழே ரொம்ப ஜோரா விழுந்ததால அவனோட தலையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. எனக்கு விடுதலை கிடைக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. ஆ, ஆ, ஆ. இப்ப நான் என்ன பண்றது? இங்க இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? ஏற்கனவே பாத்ரூம் முழுக்க தண்ணி வந்துருச்சு. இனிமே என்னால உயிரோட இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி முழுசா நிரம்புறதுக்குள்ள நீங்க ஏதாவது பண்ணுங்க. இவனை எப்படியாவது கண்ணாடியில கைது பண்ணணும். இல்லனா இவன் வெளியே வந்து மனுஷங்களை ரொம்ப தொல்லை பண்ணுவான். இப்ப எப்படியோ இந்த ஹோமோசீரோவோட சக்தி இந்த பாத்டப்ல மட்டும்தான் இருக்கு. இத நான் எப்படியாவது பயன்படுத்திக்கணும். அவங்க அண்ணா கூட ட்ரை பண்ணி எந்திரிச்சு நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு பாத்ரூம் கதவை ஒடிக்கிறாரு. பாத்ரூம்ல இருந்த எல்லாம் தண்ணியும் வெளியே வந்துடுது. சோனு அந்த மிரர் முன்னாடி நின்னு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். ஹோமோஷீரோ, நீ இப்ப மறுபடியும் இந்த கண்ணாடிக்குள்ள போகணும். எனக்கு நல்லாவே தெரியும் நீ எப்படியும் இப்போ நீ இந்த கண்ணாடிக்குள்ளதான் கைதாக போறேன்னு. இல்ல, நான் மறுபடியும் கைதாக சுத்தமா விரும்பல. திரும்பவும் போக சொல்லி தயவு செஞ்சு எனக்கு கட்டளைய கொடுக்காத. நீ போய் தான் ஆகணும். போ, திரும்ப கண்ணாடிக்குள்ள போ. அதுக்கப்புறமா அந்த கண்ணாடி அந்த ஓமாஷிரோ ஆன்மாவை அதுக்குள்ள இழுத்துக்குது. பேய் கத்திக்கிட்டே போய் அந்த கண்ணாடிக்குள்ள சிக்கிக்குது. உடனே சோனு அந்த கேண்டில் ஆஃப் பண்றான். அப்புறம் இந்த மாதிரி சாவு என்கிற இந்த ஆட்டம் முடிஞ்சிடுது.